இன்றைக்கி பிரதோஷம். நம்ம திருச்சத்திமுற்றம் சிவக்கொழுந்தீஸ்வரரை பக்தி செய்யலாம். சிவபார்வதி தம்பதியர் தவத்தின் மூலமே பக்தி மேன்மையடையும்னு உலகத்திற்கு காட்டுவதற்காக அம்பிகை தவம் இயற்றிய இடம் இது. அம்பிகையின் தவத்தையே சிவபெருமான் சோதிக்க எண்ணி காலம் தாழ்த்துகிறார். பின்னர் அவர் ஒரு தீப்பிழம்பாக அம்பிகையின் அருகில் காட்சி தருகிறார். அம்பிகைக்கு தெரிகிறது வந்திருப்பது சிவபெருமான் என்று. அப்படியே அந்த சிவ கொழுந்து கொழுந்தை அப்படியே ஆற தழுவி கொள்கிறாள். அதனால் இங்கே இந்த சுவாமிக்கு பேர் தழுவ குழைந்தநாதர்னு பேர். அம்மா பேர் பெரிய நாயகி, ஆனால் தழுவ குழைந்தநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். சிவக்கொழுந்தீசர்னு இவருக்கு பேர். சிவன் சன்னதிக்கு இடதுபுறத்தில் ஒற்றை காலில் அம்பிகை தவம் இயற்றும் சிலை இருக்கும். அதற்கு முன்பு சிவலிங்கத்தை அம்பிகை ஆற தழுவிய அந்த சிலையும் இருக்கும். இது போன்ற சிலையை எங்கும் பார்க்க முடியாது. காஞ்சிபுரத்தில் அம்பிகை அமர்ந்த வண்ணம் அந்த மணல் லிங்கத்தை வெள்ள பிராவகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தழுவுவது போல் இருப்பாள். இங்கே அவள் ஒற்றை காலை தரையிலே ஊன்றி ஒரு காலை ஆவுடை மீது வளைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்க திருமேனியை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாலாம். சக்தி முத்தமிட்ட இடம், அதனால் சக்தி முற்றம் என்பது மருவி திருச்சத்தி முற்றம்னு ஆனது. கோவில் சோழர் காலத்து கோவில். கற்கோவிலாக செம்பியன் மாதேவி கட்டியிருக்கிறாள். இந்த இடம் முழுவதும் பொன்னியின் செல்வன் கதை மாந்தர்களால் நிரப்பப்பட்டது. அருண்மொழிவர்மன், குந்தவை பிராட்டி, செம்பியன் மாதேவி எல்லோரும் உலா வந்த இடம். நாரை விடு தூதுன்னு சொல்லப்படுகின்ற நாராய் நாராய் செங்கால் நாராய் அந்த பாடலை பாடிய சத்திமுற்ற புலவர் பிறந்த இடம். தேவார பாடல் பெற்ற தலம். முதல் நால்வரில் சம்பந்த பெருமான் சின்ன குழந்தை இல்லையா, அவர் வெயிலில் படாமல் வரணுங்கிறக்காக சிவபெருமான் முத்துப்பந்தல் அமைத்து திருச்சத்தி முற்றத்துக்கு வெகு அருகே பட்டீஸ்வரம் கோவில் இருக்குது, அங்கே வரைக்கும் அழைத்து வந்தாராம். இப்படி மிகவும் சிறப்பு வாய்ந்த காவிரி தலம் இது திருச்சத்தி முற்றம். தழுவ குழைந்த நாதர், அம்மா தழுவிட்டு இருக்க மாதிரி சிலை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவக்கொழுந்தீஸ்வரை பக்தி செய்தோம்.